நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று யோசுவாவுக்கு வாக்களித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் நம்மை அற்புதமாய் நடத்தும். இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து தேவனை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரத்தினுடைய 17வது வசனம். அடிக்கடி நாம் ஜெப நேரங்களில் இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தி ஜெபிப்பது உண்டு. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. எந்த நாவையும் குற்றப்படுத்தக்கூடிய அளவிற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருவார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம், குறை சொல்லி கொண்டிருக்கலாம், பழி சுமத்தி கொண்டிருக்கலாம். நாம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு வெற்றியை தருவார், ஒரு ஜெயத்தை தருவார், ஒரு வழியை நமக்கு உண்டாக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி கலந்த இருதயத்தோடு உடைய சமூகத்திற்கு நேராய் நாங்கள் வந்து நிற்கிறோம். இம்மட்டும் நடத்தினீர் அப்பா, கரம் பிடித்து நடத்தினீர். உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாகப்பா. சோர்ந்து போய் வந்திருந்தாலும், தடுமாற்றத்தோடு வந்திருந்தாலும், இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தைகளை அனுப்பி பலப்படுத்தி தைரியப்படுத்தி போகும் வழியை காட்டி நடத்த போகிற உன்னதமான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தடுமாறி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும், ஒரு புதிய காரியத்தை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உற்சாகமாய் பாடி இவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை நாம் துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசப்படுகிற தேவன், மகிமைப்படுத்துகிற எந்த இடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாய் பாடி ஆராதிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது.
இருந்த நம்மை எல்லாமே நினைவு கொண்டார். தாயின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கொண்டார். எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் இந்த நாள் தந்த அந்த நாள், நாள் இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென் ஆமென். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். அல்லேலூயா. புதிய நாளை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புதிய நாளை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம்.
ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறே. கடுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கடுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. அருமையா போதகரே, போதகரே, அருமையா, அருமையா போதகரே, போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. அருமையா போதகரே, அருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். அருமையா போதகரே, போதகரே, அருமையா, அருமையா போதகரே, போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும். கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். அருமையா போதகரே, அருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. அப்பா வீட்டில எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. மனதோடு அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடை
நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா இல்லை எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தான் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தான் திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தான் திரும்பி வருவா. ஆமென், ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தான் திரும்பி வருவா. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா. ஆமென், ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மதிலை பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா. ஆமென், ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஆமென். பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா. ஆமென், ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா. அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால கோலியாத்தை முறியடித்தான். விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஒரு முழுத்தால் திரும்பி வருவா.
அல்லேலூயா. கையிலே திருவசனம், கையிலே எக்காலம், கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். குதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். குதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். நன்றி ஆண்டவரே. ஆடுகள் மேய்த்தவள் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவள் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமித்து பாடுவோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா, கிருபாகரனே, காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்திலே கூடி வந்திருக்கிற முகத்திற்கு முன்பாக நின்று பாடி ஆராதித்து வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும், புது வழிகள் உண்டாகட்டும். தகப்பனே, அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிசாசர் கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் பொல்லாத இருளின் வல்லமைகளுக்கும் விலைக்கு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியை சூரியன் உதிக்கும், அவர் சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும். புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் என்று சொன்னீரேன். அப்படி வளர்ந்து பெருக அனுக்கிரகம் பண்ணும். கர்த்தருடைய தயவு இரக்கம் உடைய பிள்ளைகளை காக்கட்டும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்தில் சமூகத்தை வந்து ஆறுதல் கலந்து கொள்ள ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை இறக்கவும் பெருகட்டும். அப்பா, தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே நாம் எழும்பி கர்த்தரை துதிக்கிறோம். நிச்சயமாக நாம் காலையிலே எழும்பி துதிக்கிற ஜெபிக்கிற இந்த சத்தத்தை கேட்டு நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவதற்கு முன்பு ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, என்னை வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் கரங்கள் தட்டி பாடலாம். உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஜீவன் தந்தவர் நீர், என்னை வாழ வைத்தவர் நீர், என்னை தெரிந்து கொண்டவர் நீர். உம்மையே நாங்கள் தொழுகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இணைந்து நாம் பாடுவோம். ஆமென். எங்க இருந்தாலும் சேர்ந்து பாடுங்க. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எண்ண
எந்நாளும் ஆராதிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பே. சொல்லி பாட முடியுமா? ஜீவன் தந்தீரே, ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க, வாழ வைத்தி உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பே, உமை எந்நாளும் ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே ஆராதனை, ஆமென் ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே, நீரே மாணவர், நீரே பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே, கிருபை தந்தி உமை ஆராதிக்க, பலனை தந்தி உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பே, உமையே உம்மை எந்நாளும். எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியுது காலை நேரத்தில் கிருபையே? கிருபை தந்தி அவர் கிருபைதான், அவர் கிருபைதான், பலனை தந்தி உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பே, சேர்ந்து உம்மை எந்நாளும். கரங்களை உயர்த்தி சிங்காசத்துக்கு நேராக ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை, ஓ நித்தியமானவரே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே, நீரே நிரந்தரமானவர், நீரே பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே, ஜீவன் ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க, வாழ வைத்தி உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிப்பே, உள்ளத்திலிருந்து உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. முழு பலத்தோடு சொல்லுங்க ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை, ஓ நித்தியமானவரே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ராஜாவே ஆராதனை, ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆரார். சொல்லுங்க, நீரே நீரே நிரந்தரமானவர். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர்.
ஒரு விசை ஆராதிப்பேன். கூட நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க, எங்களை வாழ வைத்தீ உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீ உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசும். எங்களை அழைத்தவர் நீர், எங்களை தெரிந்து கொண்டவர் நீர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே வந்து எங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவர், இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கி வருவதாக, ஒரு விடுதலையின் கரம் இறங்கி வருவதாக. ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நாம் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எரேமியா 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை கொண்டு இடைபடும். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் கேட்கும் போதே எங்களுக்குள் ஒரு விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, நான் தியானிக்கும் போது அனல் மூண்டது என்று வாசிக்கிறோமே, இந்த நாளில் வசனத்தை தியானிக்கும் போது அனல் அவளுக்குள்ளே உண்டாகும்படி நான் செபிக்கிறேன். ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு முடிவில்தான் துவக்கம். முடிவில்தான் துவக்கம். ஒரு நாளின் துவக்கம் என்பது ஒரு நாளின் முடிவில்தான் ஆரம்பிக்கிறது. ஒரு நாளின் துவக்கம் என்பது ஒரு நாளினுடைய முடிவில்தான் அது ஆரம்பிக்கிறது. சில காரியங்களில் நாம் எடுக்கும் முடிவுகள் தான் சில துவக்கத்தின் ஆரம்பமாய் மாறும். சில காரியங்களை நம்ம ஒரு முடிவெடுப்போம், அந்த முடிவு தான் அடுத்த சில காரியத்தினுடைய துவக்கமாக இருக்கும். உதாரணத்திற்கு, தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு, நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, அப்படின்னா அவன் எடுத்த ஒரு முடிவு தான் அவனுக்குள்ளே அடுத்த துவக்கத்தை, தேவனுக்குள் இருந்த ஒரு பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தி காட்டினதாய் மாறினது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவுகள் சில காரியத்தினுடைய துவக்கங்களாய் மாறலாம். ஒரு விதையின் முடிவில்தான் ஒரு புதிய துவக்கமே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த சில நேரங்களில் நாம் சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து மிக தெளிவாய் சொல்லுகிறார், முடிவல்ல, அதுதான் துவக்கம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வராது, இனி என் வாழ்க்கையில் மேன்மைகள் வராது, இனி என் வாழ்க்கையில் உயர்வுகள் வராது, பல நாட்களாக நான் ஜெபித்து பார்த்து விட்டேன், எல்லாம் முடிந்து போயிற்று என்று ஒரு சோர்ந்த நிலையில், ஒரு வேதனையின் பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் நம்முடைய பார்வையில் முடிவு என்று கருதப்பட்ட காரியங்களை கர்த்தர் இன்று துவக்கமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவன் எடுத்த முடிவு ஒரு ஆசீர்வாதத்தை நேராய் கொண்டு வந்தது. நாம் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு மேற்பட்டதாய் இருக்கும்போது, அல்லது நாம் தாண்டி செல்ல முடியாத போது, அல்லது அதை மேற்கொள்ள முடியாத போது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அப்போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வர ஒரே ஒரு காரியம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நிறைய நேரங்களில் சில பேருடைய வாழ்க்கையில் போய் கேட்டு பாருங்கள், இந்த வார்த்தை அடிக்கடி வரும், எல்லாம் முடிஞ்சிருச்சு,
எல்லாம் அவ்வளோதான், இனி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையிலும் வேதத்தினுடைய பார்வையிலும் முடிவு என்பது அப்படிப்பட்ட காரியம் அல்ல. உதாரணத்திற்கு இன்னொரு சம்பவத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். பாருங்க, எங்க பிரேத குழி எகிப்திலே இல்லைன்னா எங்க வனாந்திரத்துல கொண்டு சாக கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தங்கள் சந்தோஷத்தோடு அவர்கள் பிரயாணத்தை புறப்படும் போது செங்கடல் முன்பதாக வந்து நிற்கிறது. சரி, செங்கடல் முன்பதாக ஒரு தடை நிற்கிறது, இந்த தடையை தாண்ட வேண்டும், என்ன செய்வதென்று தெரியலன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்களோ அந்த இடத்திலிருந்து எகிப்திலிருந்து ஒரு பெரிய சேனைகள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. இதை பார்த்தவுடன் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியல. அதனால தான் அந்த 11ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்திருப்போமே, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீங்க. அவங்க நினச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை இந்த வனாந்திரத்தில் மறிக்க போகிறோம், இனி ஒன்றும் கிடையாது. முன்பதாக போனாலும் செங்கடல், பின்னதாக பார்வோனின் சேனைக்கு எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பலன் இல்லை. நிச்சயமாக அவங்களுக்கு யுத்தம் தெரியாது, யுத்த கத்தை எப்படி பிடிக்கணும் தெரியாது, எப்படி சண்டை போடணும் தெரியாது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த எகிப்தினுடைய சாட்டை அடிகள் மாத்திரம்தான். அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் முடிவு பண்ணிட்டாங்க, என்னன்னா முடிஞ்சு போச்சு, எங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், இந்த எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னு சொல்லி தான் வனாந்திரத்தில் கொண்டு வந்தீங்க, இப்படி செய்தது என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தது என்ன, இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முடிஞ்சு போச்சு. அவங்க வாயில புலம்பலும் சத்தமும் தான் வந்தது. ஆனால் அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் கோலை நீட்டுப்பா, அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அவர்களுக்காக தேவனே யுத்தம் பண்ணினார். என்ன நடந்தது? செங்கடல் பிளந்தது, கர்த்தர் பாதையை உண்டாக்கினார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், தடைகள் அதிகமாக இருக்கலாம், பின்தொடர வருகிற பார்வோனின் சேனைகளைப் போல எதிர்த்து நிற்க முடியாத பலவீனங்கள், எதிர்த்து நிற்க முடியாத சில போராட்டங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சான்னு நினைக்காதீங்க. பாதை இல்லாத இடத்திலும் பாதையை ஏற்படுத்தி கொடுக்க நம்முடைய தேவனால் முடியும். அவாந்தர வழியிலும் ஆறுகளை உண்டாக்க முடியும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த காலை நேரத்தில் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளோதான், என் தடைகள் மாறாது, என் வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறாது, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறாது, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போகிறதுன்னு சொல்லி ஒரு முடிவோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், அது முடிவல்ல, அடுத்த ஒரு துவக்கத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், அடுத்த ஒரு வழியை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், ஒரு புதிய காரியத்தை எனக்காக தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அதுதான் எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்தோம். விழுந்தவன் எழும்புவதில்லையோ அப்படின்னாலும், விழுந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மீண்டும் திரும்பி எழுமி நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். வழி தப்பி போய்விட்டோம், திரும்புவது இல்லையோ, வழி தப்பினாலும் மீண்டும் உங்களை நீதியின் பாதையில், மீண்டும் உங்களை தேவனுடைய பாதையில் சரியான வழியில் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது. 2வது பகுதி பாருங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படின்னா அர்த்தம், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது.
கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை, கர்த்தர் மேலே வைத்த விசுவாசம், தேவனை பற்றி கொள்வீங்களானால், தேவனை பிடித்து கொள்வீர்களானால், எந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தாலும், முன்பதாக செங்கடல் இருந்தாலும், பின்பதாக பார்வோனின் சேனைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் அதிலும் என்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையிலும் நான் கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சிலரை நான் வேகமாய் காட்டி கொடுக்கிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எலியா சோர்ந்து போய் அங்கே சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாகவே வேண்டும் என்று கோரி, பாருங்க, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இங்க ஒரு மனிதன் பாருங்க, யார் வல்லமையுள்ள ஒரு மனிதன். அவர் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, இன்னும் எவ்வளவு நாள் நான் பிரயாசப்படணும், எவ்வளவு நாள் நான் ஓடணும், எனக்கு பெரிய யுத்தங்கள் இருக்கு, நான் என்ன செய்ய போகிறேன், போராட்டத்தோடு வாழுகிறேன், எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை தான், போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், என் பிரயாசங்கள் போதும், நான் பட்ட வேதனைகள் போதும், எடுத்துக்கொள்ளும். இங்க ஒரு மனிதன் சொல்றாரு பாருங்க, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆனால் எப்போ நம்ம முடிவு தேடுறோமோ, எப்போ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறோமோ, அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகம், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா. தட்டி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இன்றைக்கி தேவன் சில நேரங்களில் நம்ம முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான் நினைக்கிற நேரங்களில் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். மோசே சொல்லுவார், என்னால் முடியாது ஆண்டவரே, இதோடு எனக்கு போதும், நான் மந்த நாவும் திக்கு வாயும் உள்ளவனாக இருக்கிறேன், நான் என்ன செய்வதுன்னு தெரில, என்னால் இதை செயல்படுத்த முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் நான் நல்ல வீரனாக இருந்தேன், திறமை பெற்றவனாக இருந்தேன், தகுதி உடையவனாக இருந்தேன், என்னால் ஜெயிக்க முடியும், எதிர்த்து நிற்க முடிந்த பலன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று சொல்லுகிறார். அப்போ மோசையுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போயிட்டு நினைத்த நேரத்தில் தான் கர்த்தருடைய அழைப்பு இருந்தது. நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆகார் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்து விட்டது, பிள்ளை மரிக்க போகிறது என்ற சூழ்நிலையில்தான் அற்புதம் துவங்குகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆபிரகாம் சொல்றாரு, சரீரம் செத்து போயிற்று. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18வது வசனம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். நல்லா யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சந்ததி கொடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் சரீரம் செத்து போயிட்டு, நான் கிழவனானே. அவன் நகைத்து முகங்குப்புற விழுந்து சிரிக்கிறான், நான் எப்படி ஆண்டவரை நான் பெற முடியும், நான் இவ்வளோ வயதாகி விட்டது, என் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதோ இஸ்மவேல் உமக்கு முன்பாக இருக்கிறான், அவன் பிழைக்கட்டும். ஆனாலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை அந்த நேரத்தில் தான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். எதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோமோ அதிலிருந்து தான் கர்த்தர் துவக்கத்தை உண்டு பண்ணுகிறார். அநேக நேரங்களில் நாம் முடிந்தது என்று சூழ்நிலைகளில் தேவன் துவக்கத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இனி அற்புதம் நடக்காது, வாய்ப்புகள் கிடைக்காது, உயர்வுகள் வராது, மேன்மைகள் கிடைக்காது என்று சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருகிறார். இதுவரை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச காரியத்திலிருந்து இன்றைக்கு எனக்கு ஒரு துவக்கத்தை, எனக்கு ஒரு அற்புதத்தை, எனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொல்ல வேண்டும். சாராள் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு வழியில்லை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும், பாருங்க, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. யோசித்து பாருங்க, என் சரீரம் செத்து போயிற்று, நான் கிழவி ஆயிட்டேன், எல்லாம் முடிந்து விட்டது. அவருடைய நம்பிக்கை அப்படி ஆனது. ஆனாலும்
கர்த்தர் சொன்னார், ஒரு உற்ப கால திட்டத்திலே அந்த நேரத்திலே கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். தேவன் சொன்னது நிறைவேறும். சில நேரங்களில் நாம் முடிந்தது என்று நினைத்த காரியங்களை கர்த்தர் துவக்கத்தை கொண்டு வருகிற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு சிலுவையில முடிந்தது அப்படின்னு சொன்னார். என்ன முடிந்தது? இதுவரை உலகத்தில் இருந்த பாவங்கள் முடிந்தது. இதுவரை நம்முடைய மேல் சுமத்தப்பட்ட அக்கிரமங்கள் முடிந்தது. இதுவரை நம்முடைய மேல் சுமத்தப்பட்ட வியாதிகள் முடிந்தது. இதுவரை நம்ம மேல் சுமத்தப்பட்ட குற்றங்கள் முடிந்தது. இனி நாம் இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இயேசு சிலுவையிலே முடித்தார். முடித்தவுடன் அடுத்த துவங்கினதுமா உலகத்திலே இரட்சிப்பு துவங்கியது. நீங்கள் வாசியுங்கள். கொலேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கொலேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பாருங்க, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எவ்வளவு அழகாய் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுத்தது. அவர் சிலுவையில் முடித்தார். நம்முடைய வியாதிகளை முடித்தார். நம்முடைய பிரச்சனைகளை முடித்தார். நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கையெழுத்துக்கள் இயேசுவின் நாமத்தில் அவர் முடித்தார். அதனால் நமக்கு இரட்சிப்பு துவங்கியது, சமாதானம் துவங்கியது, மேன்மை துவங்கியது, அற்புதங்கள் துவங்கியது. அவர் நாமத்தை சொல்லும் போதே நமக்கு விடுதலை உண்டானது. அவர் நாமத்தை சொல்லும் போதே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டானது. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே நம்முடைய வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டானது. இயேசு என்ற நாமத்தில் அவ்வளவு மகிமையும் வல்லமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் சற்று யோசித்து பாருங்கள். முடிந்தது என்று நினைத்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் துவக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலன். அழகா வேதவசனம் சொல்லுகிறது. சிலருக்கு அது பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சிலுவையிலே இரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை முடித்தார். சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். இதுவரை நாம் தோல்விகள் சந்தித்திருக்கலாம். இனி சிலுவையை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஜெயம் உண்டாகும். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் வியாதியோடு இருந்திருக்கலாம். சிலுவையை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நமக்கு சுகம் உண்டாகும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கு வியாதியோடு நீங்க வந்திருந்தா சிலுவையை நோக்கி பாருங்கள். சொல்லுங்க, என் வியாதிய, என் சுகவீனத்தை, என் பலவீனத்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் முடித்து விட்டார். எனக்கு சுகத்தை துவங்கி வைத்திருக்கிறார், குணத்தை துவங்கி வைத்திருக்கிறார், விடுதலையை துவக்கி வைத்திருக்கிறார். என் தேவனை நோக்கி நான் பார்க்கும் போதெல்லாம், சிலுவையை உயர்த்தும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு இயேசுடைய பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்து கட்டத்துக்குள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு யோசித்து பாருங்கள். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இரட்சிப்பு உண்டாகும். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது பலன் உண்டாகும். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது சுகம் உண்டாகும். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது தரிசனம் கிடைக்கும். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது விடுதலை உண்டாகும். தேவன் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஏன்? அவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்தார். முடித்ததிலிருந்து கர்த்தர் உலகத்துக்கு இரட்சிப்பை துவக்கினார். ஒரு அற்புதத்தை துவக்கினார். சுகத்தை தேவன் துவக்கினார். இந்த காலை நேரத்தில் முடிந்ததுன்னு என்று நினைக்காதீங்க. சோர்ந்து போய் நிற்காதீங்க. நம்ம காலையில் நிறைய பேரை பார்த்தோம். அப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன் சோர்ந்து போய் சொல்லுகிறார், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ வெகு
தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும். நம்முடைய ஓட்டங்கள் இன்னும் அதிகம். நமக்கு முடிவு என்று நம்ம நினைத்து விட முடியாது. சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் சந்திக்கிற பாடுகளை கண்டு நம்முடைய வாழ்க்கையில் சில சோர்வுகள் வரலாம். ஆனால் அதை கண்டு துவண்டு விட வேண்டாம். அதுதான் முடிவு என்று நினைத்திட வேண்டாம். அந்த பாதையிலும் நம்மை பிரயாணம் பண்ண வைக்க தேவனால் முடியும். இரண்டாவது பார்த்தோம், மோசே சொல்றாரு, என்னால் முடியாது, நான் மந்த நாவா மாறிட்டேன், திக்குவாயா நான் நிற்கிறேன். ஒரு காலத்தில் இருந்த வைராக்கியம், ஒரு காலத்தில் இருந்த தைரியம், ஒரு காலத்தில் இருந்த எல்லாம் எனக்கு இப்போ இல்லை, என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது தான் அழைப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு முடியாது நினைத்த இடங்களில் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகார் பிள்ளை மறிக்க போகிறது, இனி முடியாது, அவ்வளோதான், பிள்ளை மறிச்சிட போது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை, யாரிடத்திலும் நான் போய் உதவிக்கு கேட்க முடியாது, எல்லாம் முடிந்து போய்விட்டது அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் நீரூற்றை கர்த்தர் அங்கு காண்பதற்கு உதவி செய்தார். பிள்ளையை கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். முடிந்தது என்று நினைத்த பிள்ளையின் வாழ்க்கையை கர்த்தர் பெரிய ஜாதியாய் துவக்கினார். நான்காவதாக, ஆபிரகாம் சரீரம் செத்து போயிற்று. ஆண்டவரே, நான் முதிர் வயதாக மாறிட்டேன், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இல்லை, அங்குதான் வாக்குத்தத்தம் பிறந்தது. முடிஞ்சிருச்சுன்னு ஆபிரகாம் நினைத்திருக்கலாம். கர்த்தர் சொன்னவைகள் மாறாது. ஐந்தாவதாக, சாராளுடைய வாழ்க்கையில பிள்ளை பெற்றெடுப்பதற்கு வழி இல்லை, நான் கிழவியாகிவிட்டேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் தேவன் சாராளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை தேவன் கொண்டு வந்தார், விடுதலையை தேவன் கொண்டு வந்தார். தேவன் அந்த இடத்திலிருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு பல நாட்களாக நீங்கள் ஜெபித்து சோர்ந்து போய் விட்டீர்களா? அற்புதம் நடக்காது நினைத்தீர்களா? நிச்சயமாய் நடக்கும். பலன் வரும், சுகம் உண்டாகும், தொழில் ஆசீர்வாதிக்கப்படும். தொழிலில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி தொழிலில் துவக்கம் இருக்காது நீங்கள் நினைத்திருக்கலாம். அப்படி அல்ல, இனிதான் தொழிலில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மைகளை தருவார். கடைசியாக நான் சொன்னேன், சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் முடித்தார். நம்முடைய பாவங்களை முடித்தார், நமக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை முடித்தார், நமக்கு விரோதமாக இருக்கிற சாபங்களை முடித்தார், நமக்கு விரோதமாக எழும்பிருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்தார். நமக்கு சுகத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், அற்புதங்களை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், இரட்சிப்பை கொடுத்தார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் துவங்கினவர் நம்முடைய ஆண்டவர். அவரை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள். ஒருவருக்கு அது பைத்தியமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அதுதான் தேவ பலன். அந்த தேவ பலனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் சுகம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும், விடுதலை கிடைக்கும். இந்த காலை நேரத்தில் முடிவில் என்று நினைக்காதீர்கள், அதில்தான் துவக்கம் உள்ளது. முடிவினாலும் கர்த்தர் துவக்க வல்லமை உள்ளவர். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாம், யோவேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தேவன் திரும்ப அளிக்க வல்லமை உள்ளவர், நமக்கு திரும்ப தருவார். நீங்கள் முடிந்ததுன்னு நினைக்காதீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பச்சை கிளி சாப்பிட்டது, முசுக்கட்டை பூச்சிகள் எல்லாம் முடிந்து போயிடுச்சு நினைக்கலாம். வருஷங்களின் விளைவை தேவன் திரும்ப தர வல்லமை உள்ளவர். முடிவு என்பது அல்ல, துவக்கத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒத்தாசை அனுப்புவீராக. முடிவல்ல, துவக்கம். முடிவில்தான் துவக்கத்தை கொடுக்கிறவர். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், உம்முடைய கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம். இதுவரை முடிந்தது நினைத்தவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணி அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக, விடுதலை தருவீராக, சுகத்தை தருவீராக, அற்புதங்களை செய்வீராக. இந்த காலை நேரத்தில் புதிய துவக்கம் உண்டாகட்டும். புதிய காரியங்களை இவர்களுக்காக தேவன் செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.